of microprocessor. Microprocessors can be classified based on the following criteria. The width of the data that can be processed, the instruction set. அதாவது மைக்ரோ ப்ராசஸரோட டைப்ஸ் என்ன, அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். நுண்செயலியின் வகைகள். நுண்செயலியை பின்வரும் நிபந்தனையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். நுண்செயலியோட என்ன நிபந்தனையோட அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா, செயலாக்கப்படும் தரவின் அகலம், கட்டளை தொகுப்பு. width of the data that can be processed, அதாவது செயலாக்கப்படும் தரவோட அகலம் டேட்டாவோட வித்தை பொறுத்தும், வித்தோட ப்ராசஸை பொறுத்தும், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் கட்டளையோட தொகுப்பை பொறுத்தும் தான் பிரிக்கிறாங்க. Classifications of microprocessors based on data width. Depending on the data width, microprocessors can process instructions. The microprocessors can be classified as follows: 8-bit microprocessor, 16-bit microprocessor, 32-bit microprocessor, 64-bit microprocessor. செயலாக்கப்படும் தரவின் அகலத்தை பொறுத்து நுண்செயலியின் வகைகள். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, இங்கே ஏற்கனவே நுண்செயலியோட வகைகள், செயலாக்க தரவின் அகலம், அதை டீப்பாக கொடுத்துருக்கான். தரவின் அகலத்தை பொறுத்து நுண்செயலின் கட்டளைகளில் செயலாக்கும். நுண்செயலியை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். அதாவது தரவோட அகலத்தை பொறுத்து, டேட்டாவோட வித்தை பொறுத்து மைக்ரோ ப்ராசஸர் கண்டிஷன் ப்ராசஸ் ஆகும். மைக்ரோ ப்ராசஸரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஆகும். அந்த மைக்ரோ ப்ராசஸரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 8-பிட் நுண்செயலி, 16-பிட் நுண்செயலி, 32-பிட் நுண்செயலி, 64-பிட் நுண்செயலி. 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர், 16-பிட் மைக்ரோ ப்ராசஸர், 32-பிட் மைக்ரோ ப்ராசஸர், 64-பிட் மைக்ரோ ப்ராசஸரை பிரிக்கிறாங்க. அடுத்தது நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்த்தோம்ல, அந்த ஃபஸ்ட்டு இதை இங்கே டீப்பாக பார்த்துட்டோம். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை இங்கே டீப்பாக பார்க்க போகிறோம். Classification of microprocessor based on instruction set. இங்கே based on data width, இங்கே based on instruction set. Size of the instruction set in another important considerations while categorizing microprocessor. Initially, the microprocessor had very small instruction set because complex hardware was expensive as well as difficult to build. As technology had developed to overcome these issues, more and more complex instructions were added to increase the functionality of microprocessor. Let us learn more about the two types of microprocessors based on their instruction set. One, RISC, Reduced Instruction Set Computer. இன்னொன்று, Complex Instruction Set Computer, CISC. கட்டளை தொகுப்பின் அடிப்படையில் நுண்செயலியை வகைப்படுத்தல். கட்டளை தொகுப்போட அடிப்படையில் மைக்ரோ ப்ராசஸரை எப்படி வகைப்படுத்துகிறாங்க. நுண்செயலியை வகைப்படுத்தும் போது கட்டளை தொகுதியின் அளவு ஒரு முக்கியமான கருத்தாக அமையும். ஆரம்பத்தில் நுண்செயலிகள் மிக சிறிய அளவிலான கட்டளை தொகுதியை கொண்டிருந்தது. ஏனெனில் வன்பொருள்களின் விலை உயர்ந்தும் கட்டுமானம் செய்ய மிக கடினமாகவும் இருந்தது. இந்த சிக்கலை சமாளிக்க தொழில்நுட்பம் வளர்ந்ததால் நுண்செயலிகளின் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்தப்பட்டு சிக்கலான செயல்முறைகள் அவற்றில் சேர்க்கப்படுகின்றன. கட்டளைகளின் தொகுதி அடிப்படையில் நுண்செயலியை இருவகைப்படுத்தலாம். ஒன்று தான் RISC, இன்னொன்று CISC. RISCனா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். CISC அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். சரி, இந்த பேர் ஆஃப் மீனிங் பாருங்கள். அதாவது மைக்ரோ ப்ராசஸரை பிரிக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட சைஸு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இனிஷியலில் மைக்ரோ ப்ராசஸரோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஹார்ட்வேர் விலை ரொம்ப அதிகமாகும், அதோட கட்டுமானம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. இந்த சிக்கலை சமாளிக்க தான் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இந்த சிக்கலை சமாளிக்கிறது மைக்ரோ ப்ராசஸர் செயல்பாடுகளை மேம்படுத்த சிக்கலான செயல்முறைகள் அதில் சேர்க்கப்படுது. அதுக்கப்புறம் கட்டளைகளோட தொகுதியோட அடிப்படையில் நுண்செயலியை இருவகைப்படுத்தலாம். அதாவது இந்த
மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸரை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று தான் ஆர்ஐஎஸ்சி, இன்னொன்று சிஐஎஸ்சி. அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஆர்ஐஎஸ்சி அப்படின்னா அதாவது RISC stands for Reduced Instruction Set Computers. They have a small set of highly optimized instructions. Complex instructions are also implemented using simple instructions, thus reducing the size of the instruction set. Examples of RISC processor are Pentium 4, Pentium P6, AMD K6 and K7. இந்த பேராஃப்க்கு மீனிங் பாருங்கள். குறைக்கப்பட்ட கட்டளை தொகுதி கணினிகள் இவை மிகவும் உகந்த மற்றும் சிறிய கட்டளை வழிமுறைகள் கொண்டது. சிக்கலான வழிமுறைகளை எளிமையான முறையில் செயல்படுத்தப்பட்டதால் இவ்வகை கணினியின் கட்டளை தொகுதி அளவு குறைக்கப்பட்டது. RISC Reduced Instruction Set Computers. They have small set of highly optimized instructions. இது வந்து small set of highly optimized instructions. Complex instruction also implemented in simple instruction. ரொம்ப கஷ்டமான இதையெல்லாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால சைஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா குறைச்சிருக்கிறாங்க. அதாவது டிஃபிகல்ட்டாக இருக்கிறத சிம்பிளாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சிம்பிளாக பண்ணுறதுக்கு அதோட சைஸையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் குறைச்சிருக்கிறாங்க. இதுதான் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட். கம்மி பண்ணியிருக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதான் இதோட கான்செப்ட். இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Pentium 4, Intel P6, AMD K6 அண்ட் K7. இதில் 1 மார்க்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. They support hundreds of instructions. Computers supporting CISC can accomplish a wide variety of tasks, making them ideal for personal computers. Example: CISC processor are Intel 386 and 486 Pentium 2 and Pentium 3, Motorola 68000. CISC அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். இந்த வகை கணிப்பொறிகள் நூற்றுக்கணக்கான கட்டளைகளை ஆதரிக்கும். CISC அறிமுகப்படுத்தும் கணினிகள் பரந்த மாறுபாடுகளிடையே வேலைகளை நிறைவேற்றுவதோடு அவை கணினிகளுக்கு ஏற்றதாக இருக்கும். இந்த CISC வந்து 100 ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். Computer supporting CISC accomplish wide variety of tasks. இந்த CISC இன்ட்ரடியூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் பரந்த மாறுபாடுகளுக்கிடையே, அதாவது வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டாஸ்க்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதோட அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் டாஸ்க்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதோட நிறைவேற்றுவதோடு அது வந்து கம்ப்யூட்டர்களுக்கு ஏற்றதாக இருக்கும், பர்சனல் கம்ப்யூட்டருக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்டெல் 386 அண்ட் 486ம், Pentium 2, Pentium 3, Motorola 68000. இது எல்லாமே CISCக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. அடுத்த டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.